நிறைய மக்களோட ரிக்வஸ்ட்டுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இது எதுக்கான வீடியோன்னா, கம்ப்ளீட் டென்ஸில் உங்களுக்குன்னே டவுட்டே வராத விதத்தில் கம்ப்ளீட்டாக எல்லா டென்ஸுமே 12+1 13 டென்சஸ், அதோட ஃபார்ம்ஸ், அதோட யூசஸ், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், கொஸ்டின் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஆக்சுவலி முதல்ல நீங்கள் கேஷுவலாக இதை வாட்ச் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அடுத்து எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, டென்ஸில் எங்கெல்லாம் எப்போல்லாம் டவுட் வருதோ, இந்த வீடியோ ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக நீங்கள் லிசன் பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். எந்த ஏரியாவில் டவுட் இருக்கோ அந்த ஏரியாவில் போய் நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நிறைய பேருக்கு ஃப்ளூவன்சியில் ப்ராப்ளம் இருப்பதற்கு டென்ஸில் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்னதான் படித்தாலும் அதுக்கு பேசிக் கான்செப்ட் சரியான விதத்தில் தெரிஞ்சிருக்காது. இந்த டென்ஸ் கிளாஸ், இது ஒரு கிளாஸாகவே நீங்கள் எடுக்கலாம். எப்படி டென்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது பேசிக் லெவலில் இருந்து. அப்படி நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது டென்ஸ் உங்களுக்கு எப்போவுமே மறந்து போகாது, அதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வராது. ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜெடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னாக பேசிக்கில் இருந்து போவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். டென்ஸ் என்ன? டென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி இங்கிலீஷில் 3 டென்ஸ் உண்டு, எல்லாருக்குமே தெரியும். ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஓகே, இந்த 3 டென்ஸ்லையும் அது உங்களுக்கு தெரியும். ப்ரெசண்ட்னா இப்போ நடக்கக்கூடியது, நிகழ்காலம். பாஸ்ட்னா ஏற்கனவே நடந்து முடிந்தது, இறந்த காலம். ஃபியூச்சர்னா இனி நடக்க போவது, எதிர்காலம் இல்லைன்னா வருங்காலம். ஸோ உங்களுக்கு அதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேசிக் டென்ஸ்லையும் 4 ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு, 4 ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் இந்த 3x4 12 டென்சஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த 13th டென்ஸை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஓகே, இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ் எதெல்லாம்? நம்பர் 1 சிம்பிள், நம்பர் 2 கண்டினியூஸ், நம்பர் 3 பர்ஃபெக்ட், நம்பர் 4 பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது 2வது 3வது சேர்ந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம் அந்த 12 டென்சஸ். அதை நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும், அதில் எந்த கன்ஃபியூஷனுமே இருக்கக்கூடாது. எதெல்லாம் 12 டென்சஸ்? ஓகே, முதல்ல 3 டென்ஸ்லையும் உள்ள சிம்பிளை பார்ப்போம். ஓகே, ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிள். 2வது 3லையும் உள்ள கண்டினியூஸை பார்ப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். 3வது பர்ஃபெக்ட் டென்சஸை பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். 4வது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ 12 டென்சஸையும் பார்ப்போம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன், நீங்களே என் கூட சொல்லுங்கள். இதை பை ஹார்ட் பண்ணணும். நீங்கள் உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இதை நீங்கள் ஒரு ப்ரீத்தில் ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு பை ஹார்ட்டாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி, இதை அப்படியே நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வைக்கணும். அப்போ இந்த 12 டென்சஸும் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஓகே, ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். Present perfect, past perfect, future perfect. Present perfect, continuous, past perfect, continuous and future perfect, continuous. These are the 12 tenses. Okay, so no doubt in these. இப்போ நம்ம டென்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இனி ஒரு ஸ்டெப் பேக்கில் போகணும். இல்லைன்னா கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரணும்னா பேசிக்கான சில காரியங்களை அறிந்து கொள்ளணும். நம்பர் 1, ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க.
சென்டென்ஸ், வாட் இஸ் a sentence? ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் என்றால் என்ன? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், 2 வேர்ட்ஸோ அதுக்கு மேலே உள்ள வேர்ட்ஸோ ஒரு குரூப்பாக வந்து அது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை, கம்ப்ளீட்டான ஒரு அர்த்தத்தை தந்தால் அதை சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம எப்போவுமே பேசும்போது இல்லை எழுதும்போது சென்டென்ஸை தான் பேசுவோம், இல்லைன்னா எழுதுவோம் மோஸ்ட்லி. அப்போ இந்த சென்டென்ஸாக நம்ம பேசும்போது தான் அதில் ப்ராப்பர் டென்ஸ் எம்ப்ளாய் பண்ணி இருக்கணும். டென்ஸ் மாறி போகக்கூடாது. ஓகே, அப்போ ஒரு சென்டென்ஸில் தான் நமக்கு மோஸ்ட்லி டென்ஸில் கன்ஃபியூஷன் வரும். அப்படி இருக்கும்போது இந்த சென்டென்ஸில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். அதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கலாம். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் 2 வேர்ட்ஸை பற்றி நம்ம நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டென்ஸை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது எந்த 2 வேர்ட்ஸ்? நம்பர் 1 சப்ஜெக்ட், நம்பர் 2 verb. எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் இந்த 2 வேர்ட்ஸும் தான் இம்பார்ட்டண்ட். சப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸோட பிரெயின் மாதிரி, verb வந்து அந்த சென்டென்ஸோட ஹார்ட் மாதிரி. ஓகே, தீஸ் 2 ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புன்னா என்ன? முதல்ல வேர்புன்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆக்ஷனை குறிக்கும் வேர்டு. சம் டிஸ்டர்பன்சஸ் ஆர் தேர், ஐ எம் சாரி. ஒரு செயலை, ஒரு வினையை குறிக்கும் வேர்டு தான் வேர்புன்னு சொல்லுவோம். தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட்னா என்ன? இந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஆள். ஓகே, டூவர் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஆள் தான் சப்ஜெக்ட். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுப்போம். He writes a letter. He writes a letter. He writes a letter. 4 வேர்ட்ஸ் இருக்கு. இதில் சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு. ஓகே, நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். verb அது, சப்ஜெக்ட் எது அப்படின்னு கமெண்டில் போடுங்க. He writes a letter. இதில் ரைட்ஸ் தான் verb, ஆக்ஷன். ரைட்ஸ் அது ஒரு ஆக்ஷன். ஓகே, ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்டு. ரைட்ஸ் தான் வேர்பு. ரைட்ஸை செய்யக்கூடிய ஆள் ஹீ, அவன். ஸோ ரைட்ஸ் வேர்ப், ஹீ சப்ஜெக்ட். ஸோ இந்த 2ம் ரொம்ப முக்கியம். எதனால வேர்பும் சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியம் டென்ஸ் படிப்பதற்கு? அதுதான் இனி பார்க்க போகிறோம். எதனாலன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஒரு சென்டென்ஸில் எவ்வளவு வேர்ட்ஸ் இருந்தால் கூட, 10 வேர்ட்ஸ் இருந்தால் கூட, அந்த சென்டென்ஸில் வேர்புக்கு மட்டும்தான் டென்ஸ் உண்டு. இல்லைன்னா வேர்பு மட்டும்தான் டென்ஸை இண்டிகேட் பண்ணும். வேர்புக்கு மட்டும்தான் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் இதையெல்லாம் இண்டிகேட் பண்ணுவது இந்த வேர்ப் மட்டும்தான். ஸோ ஒரு சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்கணும்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வேர்பை மட்டும் நோட் பண்ணால் போதும். அதுபோல் ஒரு சென்டென்ஸை ஒரு ப்ராப்பர் டென்ஸில் நீங்கள் எழுதணும்னா, பேசணும்னா, இல்லைன்னா ஒரு சென்டென்ஸை ஒரு டென்ஸில் இருந்து இன்னொரு டென்ஸில் மாற்றணும்னா வேர்பை மட்டும் ப்ராப்பராக எழுதினா போதும், இல்லைன்னா வேர்பை மட்டும் மாற்றினா போதும். That is why verb is very important. இனி சப்ஜெக்ட் எதனால இம்பார்ட்டண்ட்? எதனாலன்னா சில டென்ஸ் நம்ம மாற்றும் போது சப்ஜெக்ட் எப்படி மாறுதோ அதன்படி, ஓகே, சப்ஜெக்ட் மாறுவது படி வேர்புலையும் சில மாற்றங்கள் வரும். ஸோ சப்ஜெக்ட் எப்போவுமே வேர்பை கண்ட்ரோல் பண்ணும். இல்லைன்னா இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தே பிளே கிரிக்கெட், ஆனால் ஹீ பிளேஸ் கிரிக்கெட். வேர்பில் மாற்றம் வருது. ஓகே, ஸோ தேட் இஸ் வை சப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கா, ப்ளூரலாக இருக்கா, ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கா, செகண்ட் பர்சனாக இருக்கா, தேர்ட் பர்சனாக இருக்கா, அதன்படி வேர்ப்லையும் சில மாற்றங்கள் வரும். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டென்ஸ். இனி நான் சொன்னேன், ஆக்சுவலி டென்ஸ் மாறும்போது வேற ஒன்றுமே மாறாது, வேர்புக்கு மட்டும்தான் டென்ஸ் ஃபார்ம்ஸ் உண்டு. டென்ஸ் மாறுவதுன்னா அதோட வேர்ப், அந்த சென்டென்ஸில் உள்ள வேர்ப் வந்து ஒவ்வொரு டென்ஸாக மாறி மாறி வரும். வேற எந்த வேர்ட்ஸுமே மாறாது. அப்படின்னா
வேர்ப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வேர்ப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் உண்டு. இல்லைன்னா வேர்ப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் உண்டு. எஸ்பெஷலி 5 ஃபார்ம்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 5 ஃபார்ம்ஸையும் தான் டிஃப்ரெண்ட் டென்ஸ் மாறும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டென்ஸ் மாறும்போது டிஃப்ரெண்ட் டென்சஸை குறிக்க சில டைமில் வேர்பால் மட்டும் முடியாது, அதுக்கு கூட ஹெல்பிங் வேர்ப்ஸையும் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள், ஹேவ், ஹேஸ், ஹேட், ஹேவ் ஃபார்ம் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுபோல் ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி அப்படின்னு உள்ள பி வேர்ப்னு சொல்லக்கூடிய ஹெல்பிங் வேர்ப்ஸை நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதுபோல் டூ, டஸ், டிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டூ ஃபார்ம்ஸை ஹெல்பிங் வேர்ப்ஸை நம்ம கொஸ்டின் கேட்பதற்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இனி சப்ஜெக்ட், என்னெல்லாம் சப்ஜெக்ட் உண்டு இங்கிலீஷில்? இங்கிலீஷில் 8 சப்ஜெக்ட் உண்டு. வேர்ப்ஸ், இன்யூமரபிள் வேர்ப்ஸ் உண்டு இங்கிலீஷில். ஆக்ஷன் வேர்ட்ஸ் எக்கச்சக்கம் உண்டு. ஆனால் சப்ஜெக்டை எடுக்கும்போது நமக்கு 8 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த 8 சப்ஜெக்ட்? ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஐ, வி, யூ, யூ, ஹீ, ஷீ, இட், தே. இவ்வளோ தான் 8 சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படி 3ஆக பிரிப்போம். அதுபோல் சப்ஜெக்டில் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் உண்டு, ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் உண்டு. ஓகே, ஐயும் வியும் ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ அண்ட் வி, நானும் நாங்களும் ஃபர்ஸ்ட் பர்சன். யூவும் செகண்ட் பர்சன், நீயும் நீங்களும். யூன்னு உள்ள வேர்டு ரெண்டையும் குறிக்கும். நீ, நீங்கள் செகண்ட் பர்சன். அவன், அவள், அது, ஹீ, ஷீ, இட், அண்ட் தே, அவர்கள், இவ்வளோ தேர்ட் பர்சன். ஸோ இன் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ இஸ் சிங்குலர், வி இஸ் ப்ளூரல். In second person, you is singular and you is also plural. In third person, he, she, it singular, they வந்து plural. Okay, இவ்வளவு தான் subjects. The subject மாறும்போது verb ஃபார்ம்ஸ்லையும் சில டைமில் மாற்றம் வரும். எஸ்பெஷலி நீங்கள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய இந்த சப்ஜெக்ட்ஸில் he, she, it தான். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் வரும்போது தான் யூஸ்வலி வேர்ப்ஸில் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸில் மாற்றம் வரும். எக்ஸாம்பிள், நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு கூட ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு கூட ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட்டில். அதுபோல் டூ ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்பதற்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு கூட டூ யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு கூட மட்டும் டஸ் யூஸ் பண்ணுவோம். அதுபோல் ப்ரெசன்ட் டென்ஸில் இனி ஒரு முக்கியமான பாயிண்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸு கூடயும் பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ரைட், கில், அந்த மாதிரி பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹீ, ஷீ, இட்டுக்கு கூட மட்டும் அதுக்கு கூட எஸ் சேர்ந்த ஒரு ஃபார்ம், ரைட்ஸ், கோஸ், கில்ஸ், அந்த மாதிரி அந்த ஒரு ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். இனி வேர்போட அந்த 5 ஃபார்ம் இதெல்லாம். நம்பர் 1, அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ப்ரெசன்ட் ஃபார்ம். அடுத்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இஎஸ் சேர்ந்த ஃபார்ம், எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்த ஃபார்ம். இனி செகண்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட் ஃபார்ம், ரோட். தேர்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ரிட்டன். ஃபோர்த் ஃபார்ம் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், ஐஎன்ஜி ஃபார்ம், ரைட்டிங். ஓகே, ரைட், ரைட்ஸ், ரோட் பாஸ்ட், ரிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட்டிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். நீ உண்மையிலே ஒரு கொஸ்டின் வரும், ஆக்சுவலி இங்கிலீஷில் ஃபியூச்சர் உண்டா? இங்கிலீஷ் கிராமரில் ஃபியூச்சர் உண்டா? கண்டிப்பாக ஃபியூச்சர் டைமை இண்டிகேட் பண்ணாமல் எந்த ஒரு லாங்குவேஜையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஃபியூச்சர் ஃபார்ம் உண்டா இங்கிலீஷில்? இங்கிலீஷ் வேர்ப்ஸுக்கு ஃபியூச்சர் ஃபார்ம் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கிலீஷ் வேர்ப்ஸுக்கு ஃபியூச்சர் ஃபார்ம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் வேர்ட்ஸுக்கு மலையாளம் வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும்
present past future form உண்டு. ஓடுகிறான் present, ஓடினான் past, ஓடுவான் future. செப்பரேட் ஃபார்ம் உண்டு. இங்கே நமக்கு ரன் உண்டு, ran உண்டு. ஃபியூச்சர் செப்பரேட் ஃபார்ம் கிடையாது. அதாவது ப்ரெசன்ட் ஃபார்முக்கு கூட வில் ஆட் பண்ணி தான் ஃபியூச்சர் ஃபார்மை கிரியேட் பண்ணணும். ஓகே, நம்ம வில்லை ஆட் பண்ணி ஒரு ஃபியூச்சர் ஃபார்ம் உண்டு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். ஓகே, ப்ரெசன்ட்டில் 2 ஃபார்ம், ரைட் ரைட்ஸ், பாஸ்ட் ஃபார்ம் ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ரைட்டிங் அண்ட் ஃபியூச்சர் ஃபார்ம் வில் ரைட். அப்படி 6 ஃபார்ம் உண்டுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைப்போம். அது நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் அதோட ஃபார்ம்ஸ் எல்லாமே. நம்ம இன்னி ஸ்ட்ரக்சருக்கு டைரக்டாக போவோம். நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது அதுக்கு கூடவே ஐ எம் ரியலி சாரி, இன்னைக்கு பார்த்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துட்டுருக்கு. அடுத்தது என்னதோ வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் இஸ் ரெக்கார்டிங்கில் அது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பியர் வித் மீ, தெர் இஸ் நோ அதர் வே. ஓகே, சவுண்ட் ப்ரூஃப் ஓரளவுக்கு தான் இருக்குது, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸ்ட்ரக்சரை படிக்கும்போது அதோட பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதோட நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து படிக்க போகிறோம். ஓகே, கடைசியாக எல்லா 12 டென்சஸையும் நம்ம நேரமே படித்த மாதிரி, ஃபார்முலா படித்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் எப்படி ஃபார்முலா பைஹார்ட் பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதோட எல்லா ஃபார்மையும் எப்படி பைஹார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ டென்ஸ் உங்களுக்கு எப்போவுமே மறக்காமல் இருக்கும். ஓகே, எப்போ கூப்பிட்டு கேட்டாலும் டென்ஸோட எல்லா ஃபார்முமே உங்களுக்கு மறக்காமல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள் அண்ட் ஃபியூச்சர் சிம்பிள். நம்ம ஒரு வேர்பை எடுப்போம். அதுக்கு இதில் நம்ம படிக்க ரைட் அப்படின்னு ஒரு வேர்பை யூஸ் பண்ணோம். ஓகே, ப்ரெசன்ட் சிம்பிள். ப்ரெசன்ட் சிம்பிளில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஓகே, ஐ ரைட் ஏ லெட்டர், I write a letter, they write a letter, you write a letter, we write a letter. ஆனால் நான் நேரமே சொன்ன மாதிரி he, she, it, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பில் பி வரும், அதாவது எஸ் சேர்ந்த ஃபார்ம். he writes a letter, she writes a letter, it writes a letter. ஸோ இங்கே ஹீ ஷீக்கு பதிலாக ராமா, கல்பனா அப்படி பேரும் வரலாம். ஓகே, தேர்ட் பர்சன் சிங்குலரில். நீ பாஸ்ட் சிம்பிள் பார்ப்போம். இங்கே ரைட் பாஸ்ட் சிம்பிளில் போகும்போது அதோட செகண்ட் ஃபார்மில் போகும் ரோட், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஐ ரோட் எ லெட்டர், இல்லைனா ஹீ ரோட் எ லெட்டர். பாஸ்ட் ஃபார்ம் போகும்போது எல்லா சப்ஜெக்டுக்கும் சேம் வேர்ப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர், ஐ ரோட் எ லெட்டர், வி ரோட் எ லெட்டர், ஷீ ரோட் எ லெட்டர், நோ ப்ராப்ளம். இன்னி ஃபியூச்சர் சிம்பிள். ஃபியூச்சர் சிம்பிளில் போகும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், வேர்புக்கு, இங்கிலீஷ் வேர்புக்கு சிம்பிள் ஃபியூச்சர் ஃபார்ம் கிடையாது. அதனால் ப்ரெசன்ட் ஃபார்முக்கு கூட வில் சேர்த்து உபயோகிப்போம். அதை 6th வேர்பு ஃபார்மாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஷீ வில் ரைட் எ லெட்டர், தே வில் ரைட் எ லெட்டர், வி வில் ரைட் எ லெட்டர். ஸோ வெரி சிம்பிள், இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இதோட நம்ம விடல. ஒவ்வொன்றுலையும் எப்படி நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், அதுபோல் ஒவ்வொன்றுலையும் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கலாம், பார்ப்போம். ஓகே, ஐ ரைட் எ லெட்டர், அதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? ஐ ரைட் எ லெட்டருக்கு நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? நான் லெட்டர் எழுதவில்லை. அப்போ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னா ஒரு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும், நாட் யூஸ் பண்ணணும். நாட்னா இல்லை, வெறும் நாட் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ நாட் ரைட் எ லெட்டர் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு கூட ஒரு ஹெல்பிங் வேர்ப்
யூஸ் பண்ணும். ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிளில் நம்ம டூ ஃபார்மை தான் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். டூ, டஸ், டிட். ஓகே, சிம்பிள் ப்ரெசண்டில் இல்லைன்னா ப்ரெசன்ட் சிம்பிளில் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு கூடயும் டூ நெகட்டிவ் ஃபார்ம் வரும்போது டு நாட் ஓகே யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹீ, ஷீ, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட மட்டும் டஸ் இல்லைன்னா டஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ டு நாட் ரைட் எ லெட்டர், நான் லெட்டர் எழுதவில்லை. தே டு நாட் ரைட் எ லெட்டர், வி டு நாட் ரைட் எ லெட்டர். ஆனால் ஹீ, ஷீ வரும்போது ஹீ டஸ் நாட் ரைட் எ லெட்டர், ஷீ டஸ் நாட் ரைட் எ லெட்டர். நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷில் டஸ் நாட், டு நாட் கம்ப்ளீட்டாக சொல்ல மாட்டோம். அதோட ஷார்ட்டன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதாவது கான்ட்ராக்டட் ஃபார்ம்னு சொல்லுவோம், கான்ட்ராக்ஷன். டு நாட்டுக்கு பதிலாக டோன்ட்னு சொல்லுவோம், டஸ் நாட்டுக்கு பதிலாக டஸ்ன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ ரைட் எ லெட்டர், ஐ டு நாட் ரைட் எ லெட்டர், இல்லைன்னா ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர். ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், ஷீ டஸ்ன்ட் ரைட் எ லெட்டர். ஓகே, இனி இதோட கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஐ ரைட் எ லெட்டர், அதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இதே ஹெல்பிங் வேர்பை வச்சு தான். முதல்ல ஹெல்பிங் வேர்பை போடணும், சப்ஜெக்டுக்கு முன்னால் ஹெல்பிங் வேர்பை போடணும். டூ ஐ ரைட் எ லெட்டர், நான் லெட்டர் எழுதுகிறேன்னா. ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், எப்படி கொஸ்டின் கேட்கணும்? டஸ் ஷீ ரைட் எ லெட்டர். இதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் வாரதுனால டூவுக்கு பதிலாக இங்கே டஸ் யூஸ் பண்ணும். யூஸ்வலி சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஷீ ரைட்ஸ் ஏ லெட்டர்னு சொல்லுவோம். அந்த பி ஃபார்மை யூஸ் பண்ணுவோம், ரைட்ஸ், இஎஸ், இஎஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்த பி ஃபார்ம். ஓகே, அப்போ இங்கே கொஸ்டின் கேட்கும்போது டஸ் ஷீ, இங்கே டஸ் யூஸ் பண்ணியாச்சு, டூவுக்கு பதிலாக டஸ் யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே ரைட் வருமா ரைட்ஸ் வருமா? பி வெரி கேர்ஃபுல், இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இங்கே டஸ் யூஸ் பண்ணதுனால அங்கே ரைட் தான் வரும். அங்கே எஸ், அங்கே வேர்பு கூட வரக்கூடிய எஸ் இல்லைன்னா இஎஸ் இப்போ தேவையில்லை. ஏன்னா இங்கே டூவுக்கு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்தாச்சு. டூவுக்கு பதிலாக டஸ் யூஸ் பண்ணோம். அதனால் அங்கே நார்மல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அந்த வேர்புக்கு ஏ ஃபார்மை யூஸ் பண்ணால் போதும், அதுதான் யூஸ் பண்ணணும். டஸ் ஷீ ரைட் எ லெட்டர், டஸ் ஷீ ரைட்ஸ் எ லெட்டர் வராது. ஓகே, டஸ் ஷீ ரைட் எ லெட்டர். ஸோ ஐ ரைட் எ லெட்டர், கொஸ்டின் டூ ஐ ரைட் எ லெட்டர். ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், கொஸ்டின் டஸ் ஷீ ரைட் எ லெட்டர். ஓகே, இனி நெகட்டிவ் ஃபார்ம் வந்து ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், ஷீ டசன்ட் ரைட் எ லெட்டர். இனி இதுக்கு ஒரு நெகட்டிவ் கொஸ்டினும் உண்டு. ஐ ரைட் எ லெட்டர், டூ ஐ ரைட் எ லெட்டர், ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், டோன்ட் ஐ ரைட் எ லெட்டர். இந்த டோன்ட் எடுத்து இந்த பக்கம் போட்டால் டோன்ட் ஐ ரைட் எ லெட்டர். ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், டஸ் ஷீ ரைட் எ லெட்டர், ஷீ டசன்ட் ரைட் எ லெட்டர். நெகட்டிவ், டசன்ட் ஷீ ரைட் எ லெட்டர். இதை வேணால் நீங்கள் கேட்கும்போது உங்கள் நோட் புக்கில் எழுதிடுங்க. ஸோ அது எந்த ஃபார்மில் இருக்குன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஐ ரைட் எ லெட்டர், பாசிட்டிவ் கொஸ்டின் டூ ஐ ரைட் எ லெட்டர், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், நெகட்டிவ் கொஸ்டின் டோன்ட் ஐ ரைட் எ லெட்டர். ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், பாசிட்டிவ் கொஸ்டின் டஸ் ஷீ ரைட் எ லெட்டர், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஷீ டசன்ட் ரைட் எ லெட்டர், நெகட்டிவ் கொஸ்டின் டசன்ட் ஷீ ரைட் எ லெட்டர். ஒரு வேளை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் இதோட கம்ப்ளீட் ஃபார்மும் முடியும். பாசிட்டிவ் பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்டில் மட்டும்தான் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். பாஸ்ட் சிம்பிளில் போகும்போது இந்த கன்ஃபியூஷன் ஒன்றுமே வராது. நம்ம டிட்டும் டிடின்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். டூக்கும் டஸ்ஸுக்கும் பாஸ்ட் ஃபார்ம் தான் டிட். பட் டிட்டும் டிடின்ட்டும் தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கூடயும் யூஸ் பண்ணும். ஸோ ஐ ரோட் எ லெட்டர், இல்லைன்னா ஷீ ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர்.
she wrote a letter எடுப்போம். She wrote a letter. Question, did she write a letter? இங்கேயும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உண்டு. She wrote a letter. wrote past form யூஸ் பண்ணோம். இனி கொஸ்டின் கேட்கும்போது did டூக்கு past form யூஸ் பண்ணுறோம். did she. அப்போ இங்கே wrote வருமா ரைட் வருமா எப்போவுமே மைண்டில் இருக்கணும். ஹெல்பிங் வேர்புக்கு ஃபார்மை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசண்டில் இருந்தாலும் சரி, சிம்பிள் பாஸ்டில் இருந்தாலும் சரி, ஹெல்பிங் வேர்புக்கு ஃபார்மை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டூலேருந்து டிட் ஆகும்போது பாஸ்ட் ஃபார்மில் மாற்றும் போது இங்கே உள்ள வேர்பை பாஸ்ட் ஃபார்மில் மாற்றக்கூடாது, மாற்ற வேண்டாம், மாற்றக்கூடாது. அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ டிட் ஷி ரைட் ஏ லெட்டர். பி வெரி கேர்ஃபுல். அங்கே ஷி ரைட்ஸ் ஏ லெட்டர், அது எப்படி மாறுச்சு? டஸ் ஷி ரைட் ஏ லெட்டர், ரைட்ஸ் வராது, ரைட் ஏ லெட்டர். அதுபோல் ஷி ரோட் ஏ லெட்டர், இங்கே டிட் ஷி ரைட் ஏ லெட்டர், இங்கே ரோட் வராது, டிட் ஷி ரைட் ஏ லெட்டர். ஓகே, ஷி ரோட் ஏ லெட்டர். கொஸ்டின், டிட் ஷி ரைட் ஏ லெட்டர்? In negative form, she did not write a letter, she didn't write a letter. Negative question, didn't she write a letter? Okay, in future form போவோம். future simple. அங்கே ஏற்கனவே நமக்கு ஒரு will அப்படின்னு ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. அதனால் எந்த ஹெல்பிங் வேர்பும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெசன்ட் சிம்பிளையும் பாஸ்ட் சிம்பிளையும் ஹெல்பிங் வேர்ப் இல்லாததுனால தான் அங்கே ப்ரெசன்ட் சிம்பிளில் டூ டஸ்ஸும் பாஸ்ட் சிம்பிளில் டிட்டும் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கூடயுமே நம்ம வில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வில் ரைட் எ லெட்டர், இல்லைன்னா ஷீ வில் ரைட் எ லெட்டர், தே வில் ரைட் எ லெட்டர். கொஸ்டின் ஃபார்ம் வில் தே, வில்ல தூக்கி இந்த பக்கம் போடணும், வில் தே ரைட் எ லெட்டர். நெகட்டிவ் ஃபார்ம் தே வில் நாட், அதோட கான்ட்ராக்ஷன் தே won't ரைட் எ லெட்டர். Negative question, won't தூக்கி இந்த பக்கம் போடணும், won't they write a letter. So now we move to continuous form. Next one, present continuous, past continuous and future continuous. Present continuous form அப்படி subject plus be verb, அதாவது is, am, are. ஐக்கு கூட subject ஐக்கு கூட மட்டும் am plus ing form of the verb, present participle. அதாவது am writing, am playing, am sleeping, etc. he, she, it கூட is plus ing form of the verb. is writing, is playing. இதுதான் நான் நேரமே சொன்ன subject verb agreement. subject மாவது படி வேர்ப்லையும் சேஞ்சஸ் வரும். மற்ற எல்லா சப்ஜெக்டு கூட plural subjects, we, you, they, எல்லா சப்ஜெக்ட்ஸும் கூட or plus ing form of the verb. Okay, இங்கே நம்ம she எடுப்போம். எக்ஸாம்பிள், she is writing a letter. I வந்தா I am writing a letter. they வந்தா they are writing a letter. she is writing a letter. இங்கே ஏற்கனவே ஒரு ஹெல்பிங் verb இருக்கு, is. அதனால கொஸ்டின் கேட்பதற்கு ஈஸை தூக்கி இந்த பக்கம் போடணும். is she writing a letter? Negative form, she is not, இல்லைன்னா she isn't writing a letter. Negative question, isn't she writing a letter? இல்லைன்னா they are writing a letter, are they writing a letter? Question, they aren't writing a letter. Negative, aren't they writing a letter? Okay, past continuous. past continuousல subjects singular plural அப்படி பிரிச்சா போதும். singular subjectsக்கு கூட I, he, she, it, singular subjects கூட was வரும், is, am ஓட past was. plural subjects கூட helping verb were வரும், are ஓட past form were. so was writing, இல்லைன்னா were writing. she was writing a letter, I was writing a letter. அதுபோல் you were writing a letter, they were writing a letter. So he எடுப்போம். he was writing a letter. Question, was he writing a letter? Negative, he wasn't writing a letter. Negative question, wasn't he
writing a letter. Okay, இல்லைனா they எடுத்தா they were writing a letter, were they writing a letter, they weren't writing a letter, weren't they writing a letter. So this is past form. Future continuous எடுக்கும்போது he will, already will அங்கே இருக்கு helping verb. அப்போ be verbல நம்ம be தான் சேர்க்கணும், will be. So future continuousல will be plus ing form of the verb. எல்லா சப்ஜெக்ட்ஸு கூடவும் will be plus ing form of the verb, so no confusion. She will be writing a letter. கொஸ்டின் கேட்கும்போது வில்லை தூக்கி முதல்ல போடுவோம், will be-யை சேர்த்து முதல்ல எடுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. will be she writing a letter அப்படி இல்லை, வில்லை மட்டும் முதல்ல எடுக்கணும். So will she be writing a letter? Will she be writing a letter? Negative form, she will not be, இல்லைனா she won't be writing a letter. Negative question, won't she be writing a letter? So continuous tense is over. இனி perfect tense-க்கு போவோம். Okay, present perfect tense ஃபர்ஸ்ட்ல. present perfectல perfect tense-ல நம்ம helping verb have form யூஸ் பண்ணுவோம். present perfectல haveம் hasம் யூஸ் பண்ணுவோம். he, she, it, third person singular கூட மட்டும் has யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு கூடவும் have யூஸ் பண்ணுவோம். ஸோ she has, he has, it has, they have, I have, we have, you have, etc. ஸோ have form plus verb-ஓட ஃபார்ம் இது past participle form of the verb, இல்லைன்னா தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ரைட், ரோட், ரிட்டன், அந்த ஃபார்ம் தான் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ he வச்சு பார்ப்போம். he has written a letter. இப்போ ஹேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால கொஸ்டின் ஃபார்ம் பண்ண ஹேஸை தூக்கி இந்த பக்கம் போடணும். has he written a letter? Negative form, he hasn't, has not, hasn't written a letter. Negative question, hasn't he written a letter? They vanda, they have written a letter. Have they written a letter? They haven't written a letter. Haven't they written a letter? Past perfect போகும்போது எல்லா சப்ஜெக்டு கூட had தான் யூஸ் பண்ணுவோம். have, hasக்கு past form had. ஸோ had மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ நோ கன்ஃபியூஷன். he had written a letter. Had he written a letter? Question. He hadn't written a letter. Negative sentence. Hadn't he written a letter? Negative questions. So future perfectly will have written. Will have written. Will already irukku. Will have written. So he will have written. எல்லா சப்ஜெக்ட்ஸும் கூட will have written. He will have written a letter. Will he have written a letter? He will not have. He won't have written a letter. Won't he have? இங்கே again ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உண்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம he, she, it கூட has தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் he, she, it கூடவும் நம்ம have தான் யூஸ் பண்ணுவோம். will have தான். will கூட has எப்போவுமே வராது, have மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த வீடியோ நீங்கள் எகெயின் கேட்டு பார்க்கலாம் அந்த பர்டிகுலர் போர்ஷனில். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது he will have, he will has வராது, will கூட have மட்டும்தான் வரும். he will have written a letter. will he have written a letter? he will not have, இல்லைனா he won't have written a letter. won't he have written a letter? அது தேய்க்கும் வீக்கும் எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். ஸோ perfect tense is also over. Now the fourth or the last aspect of tense, that is perfect continuous. முதல்ல present perfect continuous structure எப்படி வரும்? subject plus have been. அதாவது இதில் perfect tenseோட நேச்சரும் வரணும், continuous tenseோட நேச்சரும் வரணும். ஓகே, அப்போது வேர்பு ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம், தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம், ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில். அதுபோல் அதுக்கு கூட வரக்கூடிய ஹெல்பிங் வேர்ப்ஸ்
ரெண்டு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஹாவ் யூஸ் பண்ணும், பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய ஹாவ் ஃபார்ம் யூஸ் பண்ணும். அதுபோல் பி வேர்பும் யூஸ் பண்ணும், பி ஃபார்மும் யூஸ் பண்ணும். இந்த பி ஃபார்மில் பீன் யூஸ் பண்ணும். ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் have been plus ing form, அதுபோல் has been plus ing form. He, she, it third person singular subjects கூட has been plus ing form. மற்ற எல்லா subjects கூட have been plus ing form. இப்போ பார்ப்போம். He எடுப்போம். He has been writing a letter. Question எப்படி? Has he been writing a letter? Negative எப்படி? He hasn't been writing a letter. Negative question, hasn't he been writing a letter? இதை they வரும்போது have வரும். They have been writing a letter. Have they been writing a letter? They haven't been writing a letter. Haven't they been writing a letter? இனி past perfect continuous வரும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு கூடவும் ஹேவுக்கும் ஹேஸுக்கும் பாஸ்ட் ஹேட் ஃபார்ம் மட்டும்தான் வரும். had been ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். எல்லா சப்ஜெக்ட் கூடயும் he had been writing a letter, had he been writing a letter, he hadn't been writing a letter, hadn't he been writing a letter. இனி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் வரும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸு கூடயும் will have been writing, will have been ஒரு வில்லன்னு ஒரு சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் வரும், have ஹெல்பிங் வேர்ப் வரும், been ஹெல்பிங் வேர்ப் வரும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸில் 3 ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும். ஸோ he will have been writing a letter, will he have been writing a letter, he won't have been writing a letter, won't he have been writing a letter. So all the 12 tenses, all 4 forms, positive question, negative questions are over. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி படிக்க போகிறோம். இப்போ பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டினை மறந்துடுங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுங்க. ஓகே, ஹீ எடுப்போம். ஹீல 12 ஃபார்ம்ஸும் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்மை இப்போ நீங்கள் பார்க்கணும். எப்படி நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிள், present continuous, past continuous, future continuous, present perfect, past perfect, future perfect, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous அப்படின்னு படித்தோம் முதல்ல ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த 12 ஃபார்ம்ஸ்லையும் எக்ஸாம்பிள் வச்சு படிப்போம். ஓகே, he writes a letter, present simple, இதோட 12 ஃபார்ம்ஸையும் பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக பை ஹார்ட் பண்ணி படிங்க. ஒருக்கா நான் சொல்கிறேன், என் கூட சொல்லி பாருங்கள். ஓகே, he writes a letter, he wrote a letter, he will write a letter, he is writing a letter, he was writing a letter, he will be writing a letter, he has written a letter, he had written a letter, he will have written a letter, he has been writing a letter, he had been writing a letter, he will have been writing a letter. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஹார்டான டாஸ்க் இருக்குது. அது உங்களுக்கு இப்போது அவ்வளோ செய்ய வராமல் இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப கேட்டு என் கூட பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவும் பை ஹார்ட் ஆகும். அது எப்படி? சிம்பிள் ப்ரெசண்டில் எடுக்கும்போது அதோட பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், அதுபோல் சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், அதுபோல் எல்லா 12 டென்சஸ்லையும். அப்போ 12 × 4 48 சென்டென்சஸ், 48 ஃபார்ம்ஸ் நம்ம பை ஹார்ட் பண்ணி படிப்போம். என் கூட பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், என் கூட சொல்லி பாருங்கள். அதுக்கு பிறகு அதை ஃபாஸ்ட்டாக சொல்லணும். முதல்ல சொல்ல முடியலன்னா வீடியோ ரிப்பீட் பண்ணுங்கள், சொல்லி பாருங்கள். கம் ஆன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசண்டில் இருந்து. ஓகே, he writes a letter. Does he write a letter? He doesn't write a letter. Doesn't he write a letter? He wrote a letter. Did he write a letter? He didn't write a letter. Didn't he write a letter? He will write a letter.
Will he write a letter? He won't write a letter. Won't he write a letter? Continuous. He is writing a letter. Is he writing a letter? He isn't writing a letter. Isn't he writing a letter? He was writing a letter. Was he writing a letter? He wasn't writing a letter. Wasn't he writing a letter? He will be writing a letter. Will he be writing a letter? He won't be writing a letter. Won't he be writing a letter? Perfect tense. He has written a letter. Has he written a letter? He hasn't written a letter. Hasn't he written a letter? He had written a letter. Had he written a letter? He hadn't written a letter. Hadn't he written a letter? He will have written a letter. Will he have written a letter? He won't have written a letter. Won't he have written a letter? Perfect continuous. He has been writing a letter. Has he been writing a letter? He hasn't been writing a letter. Hasn't he been writing a letter? He had been writing a letter. Had he been writing a letter? He hadn't been writing a letter. Hadn't he been writing a letter? He will have been writing a letter. Will he have been writing a letter? He won't have been writing a letter. Won't he have been writing a letter? Okay. எங்கூட பேசி பழகுங்க, ஸ்பீடாக பேசி பழகுங்க. இது ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் மறக்காமல் இருக்கும். இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் முடியல. இனி எல்லா டென்ஸோட நான் முதல்ல ப்ராமிஸ் பண்ணேன், இந்த வீடியோவை பார்த்தா இதுக்கு மேலே உங்களுக்கு டென்ஸில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது, இருக்காது. ஓகே, ஐம் லிட்டில் பிட் டயர்ட் ஆக்சுவலி. அட் ஏ ஸ்ட்ரெச்சில் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, நோ கேப். ஸோ கடைசியாக டென்ஸோட யூசஸும் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, யூசஸ். ஐம் சாரி, யூசஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணி கேட்கலாம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் முதல்ல பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் 3-4 யூஸ் இருக்குது. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் இஸ் யூஸ் டு சே சம்திங் ரொட்டீன். எல்லா நாளும் பதிவாக செய்யக்கூடியது, இல்லைன்னா ரிப்பீட்டடாக செய்யக்கூடியது. எவ்ரிடே, ஆஃபன், யூஸ்வலி, வெரி ஆஃபன், எவ்ரி மந்த், குவைட் ஆஃபன், நார்மலி, அந்த மாதிரி வேர்ட்ஸு கூட யூஸ் பண்ணலாம். ஐ கோ டு சர்ச் எவ்ரி சண்டே. ஐ கோ டு டெம்பிள் ஆன் எவ்ரி ஃப்ரைடே. ஷீ விசிட்ஸ் ஹர் மதர் very often, something like that. ரெண்டாவது யூஸ், simple present is used to say general truth, fact or universal truth, that sun rises in the east, the earth revolves around the sun, universal truth. Okay, nurses work hard, rich people save money always. So these are all general facts, பொதுவான ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜென்ரல் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லலாம். தேர்ட் யூஸ் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் இஸ் டைம் டேபிள்ஸ், ட்ரெயின் டைம், ஒரு ப்ரோக்ராமோட ஷெட்யூல், இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் விசிட்ஸ் இந்தியா டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த ட்ரெயின் டு மும்பை அரைவ்ஸ் அட் 5 o'clock அப்படின்னு சொல்லலாம். Okay, these are the major uses of simple present. Okay, now we can see present continuous. இது இப்படி பார்க்கலாம். முதல்ல எல்லா present ஃபார்மையும் முடிக்கலாம். present continuous இதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நடக்கக்கூடிய காரியம், நம்ம பேசக்கூடிய கால அளவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆக்ஷனையும் present continuousல சொல்லலாம், இல்லை சொல்லணும். Okay, they are playing cricket on the ground. He is waiting for me. Okay, he is reading a book, something like that. Now the question varum, where are you going? Are you going to Trivandrum? Something like that. Then ரெண்டாவது ஒரு முக்கியமான யூஸ், ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு ஆக்ஷன், ஃபியூச்சர் ஆக்ஷனை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். ஓகே, ஐ எம் கோயிங் ஃபார் எ மூவி today evening. Okay, I am attending a meeting at in Delhi next Wednesday, something like that. These are the two important uses of present continuous.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட யூஸ் என்ன? ஓகே, நிறைய 2-3 யூஸ் இம்பார்ட்டன்ட் யூஸஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னால் நடந்த ஆக்ஷன், அது டுடே மார்னிங், ஜஸ்ட் பிஃபோர், அந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். டுடே மார்னிங் கூட ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணலாம். ஹீ ஹேஸ் அரைவ்ட் டுடே மார்னிங். ஹீ ஹேஸ் அரைவ்ட் டுடே மார்னிங். ஓகே, ஹீ ஹாஸ் ஜஸ்ட் லெஃப்ட் த பிளேஸ். அவன் இப்போ தான் இந்த இடத்த விட்டு நகர்ந்தான், போனான். ஓகே, ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஜஸ்ட் 5 minutes பிஃபோர் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். 5 minutesக்கு முன்னால் தான் என்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இன்னொரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்டில் நடந்த ஒரு காரியம் ஆனால் டைம் மென்ஷன் பண்ணாமல் சொல்லும்போது, ஓகே, அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஐ ஹவ் விசிட்டட் தாஜ்மஹல். பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணலை. ஐ ஹவ் விசிட்டட் தாஜ்மஹல். அதுபோல் இன்னொரு ஆப்ஷன், பாஸ்டில் நடந்த ஒரு காரியம், அதோட எஃபெக்ட் இப்போவும் இருக்குது. இதில் கூட ஐ ஹவ் விசிட்டட் தாஜ்மஹல் டைம் சொல்லாமல் சொல்லும்போது விசிட் பண்ணியிருக்கேன், இன்னும் விசிட் பண்ணுவேன். ஓகே, இன்னும் விசிட் பண்ணலாம். ஸோ அதோட எஃபெக்ட் இப்போவும் இருக்குது. ஐ ஹவ் லாஸ்ட் மை வாட்ச் ஃபார் எக்ஸாம்பிள். என்னோடய வாட்ச் கலைஞ்சு போச்சு. இந்த வாட்ச் இப்போ என் கையில் இல்லை, கலைஞ்சது மாதிரியே இருக்குது. இப்போவும் அந்த ஸ்டேட்டஸ் கலைஞ்சதாகவே இருக்குன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹவ் லாஸ்ட் திஸ் வாட்ச்னு சொல்ல முடியாது, என்ன இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ பாஸ்டில் உள்ள ஒரு ஆக்ஷனோட எஃபெக்ட் இப்போவும் இருந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் இஸ், பாஸ்டில் நிறைய தடவை திரும்ப திரும்ப நடந்தது, இதுவரைக்கும் நடந்தது. ஐ ஹவ் விசிட்டட் டெல்லி செவ்ரல் டைம்ஸ். நிறைய தடவை டெல்லியை விசிட் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும், அதுதான் அதோட மீனிங். இன்னும் விசிட் பண்ணலாம். அப்போ இதுவரைக்கும் உள்ள காரியம் செவ்ரல் டைம்ஸ். செவ்ரல் டைம்ஸ், மெனி டைம்ஸ், எ ஃபியூ டைம்ஸ், இந்த மாதிரி இதுக்கு கூட பாஸ்டில் நடந்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஒரே ஒரு மெயின் யூஸ் தான். ஓகே, பாஸ்டில் தொடங்கின ஒரு ஆக்ஷன் இப்போவும் நடந்துட்டு இருந்தால் அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸில் சொல்லுவோம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ் சின்ஸ் 2019. சின்ஸ்ன்னு சொன்னால் அந்த இயரை சொல்லணும், எப்போலேருந்து. ஃபார்ன்னு சொன்னால் அந்த டியூரேஷனை சொல்லணும். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ் ஃபார் 5 years. I have been working in the office since 2019. I have been waiting for you. I have been waiting for you since 9 o'clock. I have been waiting for you for 2 hours. Okay. நான் இந்த இயரில் இருந்த இந்த இடத்துல வசித்துட்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். இல்லை கொஸ்டினும் அப்படி தான் கேட்கணும். How long have you been working here? How long have you been waiting for me? Okay. ஸோ சிம்பிள் பாஸ்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா, பாஸ்ட்டில் நீங்கள் ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது, ஒரு பாஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்தது, அதுக்கு இப்போவுமே எந்த கனெக்ஷனும் இல்லை, அப்போ நடந்தது. ஒரு டைம், ஒரு இயர், ஒரு மந்த். இந்த மந்த் ஆஃப் ஜூலை ஐ வென்ட் டு சென்னை. ஜூலையில் நான் சென்னைக்கு போனேன். ஓகே, எஸ்டர்டே ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட். எஸ்டர்டே, நேற்றைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டை விசிட் பண்ணியிருந்தேன். இந்த பர்டிகுலர் ஆக்ஷன், டைம், இயர், மந்தை மென்ஷன் பண்ணி ஒரு ஆக்ஷன் சொல்லும்போது எப்போவுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, 2 காலகட்டத்துக்கு இடையில் நடந்த ஆக்ஷன். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் மும்பையில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஓகே, ஐ ஸ்டேட் இன் மும்பை, இல்லைனா ஐ லிவ்ட் இன் மும்பை பிட்வீன் 2011 and 2015. அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயின்லி தீஸ் 2 யூசஸ். இனி பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்டில் 2 ஆக்ஷனை குறிக்கும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். நான் அங்கே போயிருந்த போது அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான். எஸ்டர்டே வென் வச்சு யூஸ் பண்ணும்போது யூஸ்வலி, எஸ்டர்டே வென் ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட் ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. நான் விசிட் பண்ணியிருந்த போது, ஓகே, அது சிம்பிள் பாஸ்ட். அவன் டிவி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தான். ஓகே,
Yesterday when I visited my friend, he was watching TV. இது ஒரு யூஸ். இன்னொரு யூஸ், ரெண்டு பாஸ்ட் நடக்கும்போது ரெண்டையுமே பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். இதில் வந்து எஸ்டர்டே வென் ஐ வெயிட்டட் இன் த பஸ் ஸ்டாண்ட், ஹீ வாஸ் ட்ராவலிங் இன் த பஸ். நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்த போது சிம்பிள் பாஸ்ட், அவன் பஸ்ஸில் போயிட்டே இருந்தான், பாஸ்ட் கண்டினியூஸ். இன்னி ரெண்டு ஆக்ஷன் ஒரே டைமில் பாஸ்டில் நடக்கும்போது ரெண்டையும் பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். எஸ்டர்டே வென் ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், ஷி வாஸ் வாட்சிங் டிவி. When I was cooking, she was playing music. Okay, that is another use of past continuous tense. Then past perfect tense. பாஸ்ட்டுக்கும் முன்னால் நடந்த ஒரு ஆக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். பாஸ்ட்டுக்கும் முன்னால் நடந்த ஒரு ஆக்ஷன், பாஸ்டில் ரெண்டு ஆக்ஷனை மென்ஷன் பண்ணும்போது முதல்ல நடந்த ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம். அதாவது பாஸ்ட்டுக்கும் இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கும் முன்னால் நடந்த பாஸ்ட் ஆக்ஷன். நான் நேற்றைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், அதுக்கு முன்னாலே ட்ரெயின் போயிருந்தது. நான் போயிருந்தது ரெண்டாவது நடந்தது, அதுக்கு முன்னாலே ட்ரெயின் போயிருந்தது, அது முதல்ல நடந்தது. ஸோ முதல்ல நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரெண்டாவது நடந்தது சிம்பிள் பாஸ்ட். எஸ்டர்டே, otherwise when I reached the railway station yesterday, the train had already left. Had left. I reached, simple past. Had left, past perfect. இல்லைன்னா பாஸ்டில் ஒரு காரியத்தை, பாஸ்டில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கும் முன்ன ஒரு காரியம் நடந்தது அப்படி மென்ஷன் பண்ணணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம், ஒரே வென் யூஸ் பண்ணாமல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இன் 2012 I stayed in Mumbai. I worked in Mumbai. 2012 நான் மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 years before that itself I had completed my degree. அதுக்கு முன்னால் 2 இயர்ஸுக்கு முன்னாலேயே நான் என்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 2 years before that I had completed my degree. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்டோட யூசேஜ். சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் ஐ வில் இல்லைனா ஷீ வில். நம்பர் 1, இம்மீடியட் ஃபியூச்சர் ஆக்ஷன், உடனே நடக்கக்கூடிய ஃபியூச்சர் ஆக்ஷன். வெயிட் ஹியர், ஐ ஷால் இல்லைனா ஐ வில் க்ளோஸ் த டோர். வெயிட், ஐ வில் க்ளோஸ் த டோர். ஓகே, டோன்ட் வரி, ஐ வில் பிக் த பென். ஐ வில் பிக் த பென். ஓகே, வெயிட் ஹியர், ஐ வில் ஜஸ்ட் கம் பேக். ஐ வில் ஜஸ்ட் கம் பேக். உடனே வருவேன். ஸோ தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஒரு ப்ராமிஸ் எல்லாம் சொல்ல ஷுவராக நடக்கும். வில் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஷுவரிட்டி, ஒரு ஷுவரிட்டி கொடுப்பது. ப்ராமிஸ் பண்ண கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஹீ வில் கம், டோன்ட் வரி, ஹீ வில் கம். ஹீ வில் கம்னா ஷுவராக வருவான். ஒரு ப்ராமிஸ், ஷுவரிட்டியை கொடுப்பது. ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ் யூ ஐ வில் கிவ் யூ த அமௌண்ட் வித்தின் 2 days. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ப்ராமிஸ் பண்ணுவோம், வில்லு தான், சிம்பிள் ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தீஸ் ஆர் த மெயின் 2 usage we can say. What is the use of future continuous? ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில், எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸில் இன்னொரு யூஸ் உண்டு. பாஸ்ட் எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்லுறோமோ அதுபோல் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ரெண்டு ஆக்ஷன் வரும்போது மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமில் பாயிண்டில் நடக்குதுன்னு பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டர்டே ஈவினிங் ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் பீரியடில், எஸ்டர்டே ஈவினிங்கில் நான் கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தேன். இல்லைன்னா எஸ்டர்டே at 10 AM ஐ வாஸ் வாட்சிங் டிவி. இல்லைன்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். நேரத்துக்கு 10 மணிக்கு, எக்ஸாக்டாக 10 மணிக்கு நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எக்ஸாக்ட்லி லைக் தட் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். டுமாரோ ஈவினிங் ஐ வில் பி வாட்சிங் எ மூவி with my friends.
tomorrow evening I will be watching a movie with my friends. நாளை சாயங்காலம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட மூவி வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். இல்லைன்னா ஒரு எக்ஸாக்ட் டைம், டுமாரோ திஸ் டைம், இந்த வேளைக்கு எக்ஸாக்ட்லி திஸ் டைம் ஐ வில் பி ஃப்ளையிங். நாளைக்கு எக்ஸாக்டாக இந்த டைமில் நான் பறந்துட்டுருப்பேன், நான் ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஃப்யூச்சர், இது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னால் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பை நெக்ஸ்ட் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பிஃபோர் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ரிசர்ச் ஒர்க். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்கு முன்னால் நான் என்னோடய ரிசர்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், அதுக்கு முன்னாலே முடிச்சிருப்பேன். ஓகே, அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னா ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைம்லேயும் அந்த காரியம் முன்னாலேயே தொடங்கி அது நடந்துகிட்டே இருக்கும். முன்னாலே தொடங்கி ஒருவேளை இதுக்கும் நமக்கு இந்த டைமுக்கு முன்னாலே தொடங்கி ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, பை நெக்ஸ்ட் இயர் we will have been continuing our 10th year of wedding. நெக்ஸ்ட் இயர் ஆகும்போது நாங்கள் எங்கள் 10th year of wedding-ஐ கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் அவ்வளவு யூஸில் வராது. இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்ணபடி எல்லா டென்ஸுக்கும் மோஸ்ட் ஆஃப் த யூசேஜஸ், இன்னும் மைன்யூட் யூசேஜஸ் இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு ப்ராமிஸ் பாக்கி இருக்குது. அதுதான் 13வது டென்ஸ். அது என்னப்பா 13வது டென்ஸ்? அப்படி ஒரு டென்ஸ் இருக்கா? புக்லேயோ எக்ஸ்ப்ளனேஷன்லேயோ நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு டென்ஸ் இருக்குது, அதுதான் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் ஃப்யூச்சர். அது என்னடா பாஸ்ட் ஃப்யூச்சர்? இது ப்ரெசண்ட், இது பாஸ்ட், இது ஃப்யூச்சர். ஓகே, ப்ரெசண்ட்டுக்கு தொட்டு முன்னால் நடந்ததை நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அதுபோல் பாஸ்ட்டுக்கு முன்னால் நடந்ததை 2 ஆக்ஷன் நடக்குது பாஸ்டில். ஒரு ஆக்ஷனுக்கு முன்னால் நடந்ததை பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு முன்னால் கம்ப்ளீட் ஆனதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். பாஸ்ட் மீன்ஸ் 1 மினிட்டுக்கு முன்னே தொடங்கி 1000 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பாஸ்ட் தான். இப்போ ஒரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னால் நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாஸ்ட்டுக்கு பிறகு நடந்தது, பாஸ்ட்டுக்கு முன்னால் நடந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட். சப்போஸ் ஒரு பாஸ்ட்டுக்கு பிறகு இன்னொரு பாஸ்ட் நடக்குது, ஆனால் அது இப்போதைக்கு பாஸ்ட். இப்போதைக்கு ரெண்டுமே பாஸ்ட். அதாவது முந்தா நாள் ஒரு ஆள் பேசுகிறாரு, அவர் நேற்றையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிள், முந்தா நாள் ஒரு ஆள் பேசுகிறாரு, அவர் அடுத்த நாளை பற்றி பேசுகிறார். முந்தா நாளுக்கு அடுத்த நாள் நேற்று. நமக்கு இப்போதைக்கு முந்தா நாளும் பாஸ்ட்டு தான், நேற்றும் பாஸ்ட்டு தான். ஆனால் முந்தா நாளைக்கு அவர் பேசும்போது நேற்று அவருக்கு நாளை. இப்போ முந்தா நாளைக்கு நேற்று ஃப்யூச்சர். இந்த இடத்துல தான் நம்ம பாஸ்ட் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி ஃப்யூச்சருக்கு வில் யூஸ் பண்ணுறோமோ, வில்லோட ஒரு பாஸ்ட் ஃபார்ம் தான் வுட். எப்படி ஃப்யூச்சருக்கு வில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பாஸ்ட் ஃப்யூச்சருக்கு வுட் யூஸ் பண்ணுவோம். வில்லோட பாஸ்ட் தான் வுட். எக்ஸாம்பிள், நான் இப்போ சொல்லுவேன், டுமாரோ நான் உன்னை மீட் பண்ணுவேன், ஐ வில் மீட் யூ டுமாரோ சொல்லுவேன். இப்போது நான் சொல்கிறேன், ஐ வில் மீட் யூ டுமாரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முந்தா நாள் அவன் என்கிட்ட சொன்னான், அவன் என்ன நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவான். டே பிஃபோர் எஸ்டர்டே he told me that he would meet me the next day. Day before yesterday he told me that. முந்தா நாள் அவன்கிட்ட சொன்னால் அவன் என்ன அடுத்த நாள் மீட் பண்ணுவான். அங்கே தான் would யூஸ் பண்ணுவான். He told me day before yesterday that he would meet me the next day. Last year, the cricket captain promised that he would win the tournament in 2 months. He would win a tournament in 2 months.
ரெண்டுமே இப்போதைக்கு பாஸ்ட் டென்ஸ். ஆனால் அவர் சொன்ன டைமில் அது வந்து ஃப்யூச்சர், அவருக்கு ஃப்யூச்சர். அதனால தான் பாஸ்டோட ஃப்யூச்சர், அதுதான் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சின்ன டெக்னிக் யூஸ்வலி நம்ம பாஸ்டில் பல காரியங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது, பாஸ்ட் ஹேபிட், சைல்டுஹுட் காரியங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வில் யூஸ் பண்ணுவாங்க. இடையில வில் வரும். இன் மை சைல்டுஹுட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி, we used to play together, I had a lot of friends, every evening we will come late to our home. எல்லா நாளும் சாயங்காலம் நாங்கள் லேட்டாக வீட்டுக்கு வருவோம். இப்போ அந்த வருவோம் என்னுள்ள இடத்துல நம்ம நேச்சுரலாக வில் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே பாஸ்டில் வில் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ பாஸ்ட் நீங்கள் பேசும்போது வில் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வுட் யூஸ் பண்ணலாம். அப்படி வுட் யூஸ் பண்ணால் அது தப்பாகவே போகாது. ஸோ இந்த ஈவினிங்ஸ் we would come late and our mother would wait for us. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் பாஸ்ட் ஃபியூச்சர். பாஸ்டில் வரக்கூடிய ஃபியூச்சர், அதுக்கு நீங்கள் வுட் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள். எந்த போர்ஷன் பார்க்கணுமோ அதை பாருங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக போகலாம், இன்னும் சிலதை ஆட் பண்ணலாம். பட் ஐ எம் வெரி டயர்ட். இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஓகே, உங்களுக்கு இதில் எந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய டவுட்ஸ் கேளுங்க. ஓகே, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா திரும்ப முதல்ல கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour இருக்கலாம்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து எப்போல்லாம் இது ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக யூஸ் பண்ணி எப்போல்லாம் டவுட் கிளியரன்ஸ் தேவைப்படுதோ இப்போல்லாம் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸுக்காக உங்கள் நம்பரை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் நேம், உங்கள் பிளேஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். 10 lakhs பீப்புளையாவது இந்த வீடியோ ரீச் பண்ணணும். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஷேர் பண்ணுங்கள், தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ். ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.